धार्मिक है राज मुकुट, धार्मिक है राज मुकुट, सनातन ओंकारात है पावन संगम के धरती, ये प्रयागराज है, ये प्रयागराज है, ये प्रयागराज है, ये प्रयागराज गे. பிரயாகராஜ் உலகத்திலேயே போற்றத்தக்க கண்டிராத ஒரு அற்புத நிகழ்வு மகா கும்பமேளா. கும்பமேளா பற்றி ஏற்கனவே சில காணொளிகளை வெளியிட்டிருந்தேன். இந்த காணொளியில் அந்த கும்பமேளா பற்றிய எனது அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இதை கேட்பதன் மூலம் ஒருத்தருக்கு சரி, அடுத்து வருகின்ற கும்பமேளாவில் சரி நாம் கலந்து கொள்ள வேணும் எனும் ஒரு சிந்தனை வந்தால் அது பெரியொரு நெற்காரியம் என்பதற்காக இந்த காணொளியை தாமதமானாலும் பதிவிடுகிறேன். அடுத்த கும்பமேளா இன்னும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க இருக்கிறது. அதாவது 2037ஆம் ஆண்டு வரும் கும்பமேளா. அந்த நேரம் இந்த காணொளிகள் பிரயோஜனமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். எனது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை கண்டதும் அனுபவித்ததும் என்றால் இந்த மகா கும்பமேளா. கும்பமேளா பற்றி முதலே தெரிவித்திருந்தேன். வருடத்தில் ஒரு முறை நடக்கும். 6 மாதங்களுக்கு அர்த்த கும்பமேளா நடக்கும். 12 ஆண்டுகளுக்கு பூரண கும்பமேளா நடக்கும். இந்த 12 ஆண்டு கும்பமேளாக்கள் 12 முறை நடந்து இறுதியில் வருகின்ற கும்பமேளா இந்த வருடத்தில் நடந்தது. 2025 நடந்தது. முதல் அகமதாபாத்ன்னு சொல்லுவாங்க அந்த இடத்த, பிறகு அலகாபாத்ன்னு சொன்னாங்க, இப்போ பிரயாகராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கங்காவும் யமுனாவும் சரஸ்வதி, கங்கா யமுனா சரஸ்வதி ஒன்று சேர்ந்து வருகின்ற இடமாக இந்த திரிவேணி சங்கமம் கணிக்கப்படுது. நவகோள்கள மாற்றங்களையும் அதனால் பூமிக்கு இறங்குகின்ற சக்தியையும் கணித்து அந்த திகதியில் இந்த கும்பமேளா நடக்குது. இந்த கும்பமேளாவில் ஸ்நானம் செய்வதற்கு சில நாட்களை தெரிந்தெடுக்கின்றார்கள். முக்கியமான நாட்கள். எந்த நேரத்திலும் மக்கள் போய் அதில் நீராடி வராங்க. ஆனால் இந்த திதிகள் உள்ள நேரத்தில் தேவர்கள் கூட பூமிக்கு வருவதாக மகான்களும் சித்தர்களும் ஞானிகளும் கண்டறிந்து அந்த நேரத்தில் மக்களும் போய் அந்த திரிவேணி சங்கமத்தில் நீராடுகின்றார்கள். இது உண்மை. நாம் அதை அனுபவிக்க முடியும். பிரயாகராஜ் பகுதி சரியான குளிர் பிரதேசம். அதுவும் அந்த மாதத்துக்கு குளிர் குளிராகுது. மக்கள் எல்லாம் அந்த குளிரை கடுகளவும் பொருட்படுத்தவில்லை. பெரிய அரசியல்வாதி தொடக்கம் சாதாரண பாமர மக்கள் வரைக்கும் அங்கே கலந்து கொள்ள வராங்க. அது ஒரு தேசம். ஒரு 1.5 மாதத்துக்கு 48 நாளைக்கு உருவாக்கப்பட்ட ஒரு புதிய ஒரு பட்டணமாகத்தான் அது காட்சி அளிக்கிறது. நம் காணொளிகளிலும் போட்டோக்கள்லையும் சில பார்த்திருப்போம். அது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவாக இருக்கும். ஆனால் இது நேரடியாக நாம் காணக்குள்ள கிட்டத்தட்ட இலங்கையில் 4-5 ஊர்களை சேர்த்து ஒரு பிரதேசமாக இந்த பிரயாகராஜ் இருக்கு. அவ்வளவும் 3 நதிகளும் சங்கமித்து பரவி ஓடுகின்ற ஒரு நிலப்பரப்பு. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த நதிகள் எல்லாம் தகைச்சி அதுகளெல்லாம் குறைச்சி இந்த திடல் உருவாகுது. இந்த திடலில் தான் கும்பமேளா நடக்குது. அதில் இந்த டென்ட்டுகள் எல்லாம் அடிப்பாங்க. 44,000 எத்தனையோ டென்ட் அடிக்கிறாங்க.
அது வந்து சாதாரண டென்ட் கிடையாது. பெரிய பள்ளிக்கூடம் மாதிரி பெரிய ஹால்கள், அதுக்கு மேலே ரூம்ஸுகள் எல்லாம் இரும்பு கேடர்களை போட்டு இதுக்கண்டே அங்கே அது ஏஜென்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. நம்ம எப்படி சொல்கிறோமோ எப்படி வடிவமைக்க சொல்கிறோமோ அந்த மாதிரி அமைச்சு கொடுப்பாங்க. நிலத்துக்கெல்லாம் காபட் அடித்து பெரிய வசதியான எல்லா வசதிகளோடையும், பாத்ரூம் வசதி எல்லா வசதிகளோடையும் தரமான கொட்டைகள் டெண்டுகள் அடிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஆசிரமத்தை பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு ஆசிரமத்துக்கு உள்ள நுழைஞ்சா எப்படி அந்த உணர்வு வருமோ அதே போல ஆசி தொடக்கம், யாகசாலை, குருபீடம், குரு இருப்பிடம், இப்படியாக பல பல அதுக்குள்ள கட்டடங்கள், தற்காலிகமாக உருவாக்கப்பட்ட டென்ட் கட்டடங்கள் இருக்கு. இந்த எல்லாம் 1.5 மாதத்துக்குள்ள தான். அதுக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க ஒவ்வொரு ஆசிரமம் இந்தியாவில் இருக்கிறது. அது பெரிய விழாவாக கருதுறாங்க. அதை விட சிறிய சிறிய டென்ட்டுகள், இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்கக்குள்ள அங்கே போய் நம்ம எங்கே தங்குறது, ஹோட்டல் இருக்குமோ தெரியாது, சாப்பாடு இருக்குமோ ஒன்றையும் ஜெயிச்சுக்க தேவையில்லை. அங்கே போய் இறங்குனா குளிருக்கு நம்ம கொஞ்சம் சூடான உடைகள் கொண்டு போயிருந்தால் சரி, மற்றும்படி அங்கே எல்லாமே இருக்கும், சாப்பாடு இருக்கும், எல்லாம் இருக்குது, எந்த குறையும் இல்லையா. ஏடிஎம் கார்டு மெஷின் கூட எத்தனையோ இடத்துல கூட்டியிருக்கு. 50 மீட்டருக்கு ஒரு தூண் போட்டிருக்கும் கரண்ட். ஒவ்வொரு தூண்லையும் லைட் எரிஞ்சு கொண்டே இருக்கும். ஒவ்வொரு தூண்லையும் ஸ்பீக்கர் கட்டப்பட்டிருக்கும். இரவு பகலாக இந்த புண்ணிய நதிகளுக்கு 3 மாதாக்களுக்கும் தொடர்ச்சியாக மந்திர ஜபம் நடந்து கொண்டே இருக்கும். தொடங்கும் போது, கும்பமேளா தொடங்கும் போது அந்த ஆராதனைகள் தொடங்கும். கடைசியாக இந்த கும்பமேளாவுக்கு பூரணாகுதி கொடுப்பாங்க நதிக்கு. அந்த நேரம் வரைக்கும் இரவு பகலாக மந்திர ஒலி ஒலிச்சு கொண்டே இருக்கும். இடையில ஏதும் அவசர சேவைகள் இதுகளன்னா மட்டும் அலௌன்ஸ் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லாமே மந்திரம். ரோட்டுகள் இரும்பு தகரம் என்று சொல்லல, அது பட்டங்கள் மாதிரி பட்டங்களை போட்டு அதுக்கு மேலே தகடு, பெரிய பெரிய தகடுகள். வாகனங்கள் எப்படியான பார வாகனமும் போடலாம். அப்படி பெரிய அகலமான ரோட்டுகள். எவ்வளவோ வேற எந்த நாட்டிலையும் அப்படி செய்யலாது. இந்திய அரசால் மட்டும்தான் அதை அப்படி செய்யலாம். அதற்காகத்தான் அந்த ஆண்டவனே அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தான். வேறு எந்த, நான் தான் ஜெர்மனியில் இருக்கிறேன், ஜெர்மனி அரசாங்கம் இப்படி செய்யலாது. அந்த ரோட் கூட போடலாது. அந்த தேசத்துக்கும் எத்தனை ரோட் இருக்கும். ஒரு ஆசிரமத்தை கண்டுபிடிக்கிறேன்னா எவ்வளவு கடினமாக இருக்கும். நாங்கள் சில ஆசிரமத்தை தேடி எங்களாலே கண்டுபிடிக்கலாது. ஏண்டா கூகுள் மேப்பில் அட்ரஸை கொடுத்தேன்னா எத்தனை பேர் ஒரே நேரத்தில் சர்ச் பண்ணுறாங்க இடங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு. இடம் கண்டுபிடிக்கலாது. அவ்வளவு கொட்டைகள், டென்ட்டுகள்னா சாதாரண டென்ட்டுகள் இல்லை. வேலிகள் அடைஞ்சிருப்பாங்க, பெரிய மதில் மாதிரி. என்ன எவ்வளோ கோடி ரூபா அதுக்கு செலவழிக்கிறாங்க. மில்லியன் கோடி ரூபா அந்த அரசாங்கம் செலவழிக்குது. அதை விட ப்ரைவேட்டாக அந்த ஆசிரமங்கள் செலவு பண்ணுது. இப்படி அதை பெரிய ஒரு மகத்தான கொண்டாட்டமாக மக்கள் கொண்டாடுறாங்க. ஆனால் அந்த உணர்வு அங்கே இருக்குது. நாம் இதுவரையில் நேபாள் சரி, இந்தியாவில் சரி, எத்தனையோ புதிய நதிகளில், புனித நதிகளில் நீராடி இருப்போம் இல்லையா? அப்படி நீராடி இருந்தாலும் இந்த 3 நதிகளும் சங்கமிக்கிற இடத்துல நாம் அந்த நீராடும் போது அந்த நம்மளை அறியாம ஒரு உணர்வு வெளிப்படுது. அந்த நதியை நாம் பார்த்து ஒரு 5 நிமிஷம் அதை பார்த்தாலே ஒரு தாய் உணர்வு, அது பாயின்ற அழகு, அதை நம்ம சொல்லல, அது வர்ணிச்சு. அதுவும் அதிகாலையில் இந்த நதி சலசலண்டு பாயும் போது எல்லாரையும் அந்த மயக்கம், அந்த அளவு ஒரு சக்தியும் ஒரு ஆகர்ஷணமும். அந்த தேவர்களெல்லாம் அதில் வந்து நீராடுறதுக்கு தான் அந்த உணர்வுகள் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஒரு அந்த ஃபீலை நம்ம அந்த உணர்வுகளை நம்ம இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லலாது. அந்த அளவு ஒரு நம்மளோட அனுபவம், வாழ்க்கையில் நான் கண்ட ஒரு மகத்தான ஒரு அனுபவம் இந்த மகா கும்பமேளா.
இவ்வளவு மக்களும் வராங்களே, 44,000 கோடி மக்கள் வந்தாங்களாம். நினைச்சு பார்க்கலுமா? அமெரிக்காவில் 1/3 பங்கு மக்கள் தொகை. அவ்வளவு மக்கள் ஒரு பிரதேசத்துக்கு வந்திருக்காங்க. அவ்வளவு பேரும் உணவு, கழிப்பறைகள், இவைகளெல்லாம் தாங்குது தானே அந்த பூமி. எல்லா இடங்கள்லையும் கழிப்பறைகள், உணவு, அன்னதானம் இப்படியாக நடந்து கொண்டிருக்கும். மற்ற ஆசிரமத்தில் ஆசிரமவாசிகளே சமைச்சு சாப்பிடுவாங்க. அங்கெல்லாம் ஏஜென்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க, தரகர்கள். அவங்கள்ட்ட சொன்னால் டைமுக்கு டைம் எல்லாத்தையும் செய்து வைப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த இதுக்கண்டே உருவாகி இருக்கிறாங்க. தேசங்கள்லேருந்து வந்துறங்குறாங்க இந்த பணி செய்கிறதுக்கு, தொண்டர்களுக்கு தொண்டு செய்கிறதுக்காக. இது எப்படி நாம் சொல்கிறோன்றதை நேரடியாக பார்த்தா தான் அந்த அனுபவம் தோன்றும். வேறு எந்த அரசும் இப்படியான ஒரு மகத்தான சேவையை செய்கிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. அவ்வளவு மக்கள் வாராங்க. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஆசிரமத்தில் இருக்கிற எல்லா இடமும் மக்கள் படுத்திருப்பாங்க. எந்த நேரம் வராங்க, எப்படி வராங்க ஒன்றுமே தெரியாது. காலையில் எழும்பி ஸ்நானம் பண்ணி போயிடுவாங்க. பண்ணிட்டு அவங்க எங்கே போகிறாங்களோ தெரியாது. அடுத்த நாளைக்கு அதே மாதிரி இரவில் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக படுத்திருப்பாங்க. இப்படி அந்த பூமியில் வந்த மக்களுக்கு கணக்கே இல்லை. ஆனால் இந்த ஆசிரமத்து இந்த பிரயாகராஜ் அந்த ஸ்நானம் செய்கிற பகுதிக்கு போகிறதுக்கு லேசப்பட்ட காரியம் கிடையாது. ஒரு விலாசத்தை நம்ம அட்ரஸை கண்டு அந்த இடத்துக்கு ஒரு ஆசிரமத்துக்கு போகிறோன்னா நினச்சி பார்க்கலாது. இப்போது 6-7 கிலோமீட்டருக்கு அங்காலேயே நம்ம போகிற வாகனங்களை ஒரு கணக்கு மாதிரி நிப்பாட்ட மாட்டாங்க. அதில் போகிற ஷீட் கணக்கு, இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்ற அந்த ஓரளவு ரஃபாக கணக்கு எடுக்கிறாங்க மக்கள் போகிறத. எங்கும் இராணுவம் பாதுகாப்பு, பலத்த பாதுகாப்பு. பிரயாகராஜ் திரிவேணி எங்கேயோ இருக்குது, திரிவேணி சங்கமம். ஆனால் அதில் ஆசிரமங்கள் அந்த எல்லை ஒரு மணித்தியாலும் அதுக்குள்ளேயே சுற்றி ஓடும். நாங்கள் காசி ஏர்போர்ட்லேருந்து பிரயாகராஜ் போகிறதுக்கு 3 மணித்தியாலும் சாதாரணமாக. சில 2-2.5 மணித்தியாலத்தில் தான் போவாங்க. நான் கார் பிடிச்சி போனால் அந்த கார் கொஞ்சம் வேகமாக போகலேண்டா மேலே லக்கேஜ் இருந்ததால் மேலே போயிட்டு போகும்போது கூகுள் மேப்பில் போய் பார்த்தா அது காட்டுற பாதையில் எங்கோ அது நெருங்க கூட இல்லை. அங்கே அவ்வளோ வாகனம் ரோட்டெல்லாம் நிறைஞ்சு போய் போயிடாது. ஏதோ ஒரு வயலுக்குள்ளால் நம்ம டிரைவர் தம்பி ஒரு ஷார்ட்கட் ஒன்று அங்கே எடுத்து போனால் அந்த ரோட் நிறைஞ்சு போயிருக்கு. அது வந்து ஓட்டோவான் ஹைவே. அதை குறுக்கறுத்து அங்கால போகணும். இனி இறங்கி அதை தடுத்து வர வாகனங்களை ஹைவேயில் நிப்பாட்டி அங்கே ஹைவே என்றாலும் வேகமாக ஓடாது, நடந்து போகிற மாதிரி தான் போகுது. அவ்வளோ கிரவுட். அங்கால கரைக்கு மாறி கூகுள் மேப் சுற்றி காட்டுது எங்கே போகிறேன்னு. அந்த அவ்வளோ பேர் அந்த சேஞ்ச் பண்ணுறதால அது சரியான விலாசம் ஒரு இடம் காட்டுல. ஒரே இடத்தையே வந்து எத்தனையோ கரம் சுற்றி இருந்தோம். பிறகு வாகனங்கள் ஒரு பள்ளத்துக்குள்ளால ஒரு காட்டுக்குள்ளே இறங்குது நிறைய. அப்போ நாங்களும் எங்கள் வண்டியை கொண்டு டிரைவர் அதால் போனோம். அங்கால் போனால் அந்த காட்டுக்கு வெளியிலையும் போயில திரும்பியும் வரையில. அது பின்னுக்கெல்லாம் வாகனம், முன்னுக்கு வாகனம். எங்கே போகிறோன்ட்டு தெரியாது. கூகுள் மேப் பிள்ளையாக காட்டி எல்லோரும் அதுக்குள்ளே இறங்கி நிற்கிறாங்க. ரோட்டுக்கு ஏறிக்கொள்ளாது. பிறகு ஒரு மாதிரி முன்னால் இருந்த வாகனங்கள் ஒன்றொன்றாக ஒரு மாதிரி சைட் எடுத்து இனி வயல் காணிகள், அங்கே கோதுமை வயல்கள், அதுக்குள்ளால ஒரு மாதிரி எடுத்து போய் ஒரு எல்லைக்கு போனோம். அந்த எல்லையில் போய் கேட்டால் அங்கத்து ஆக்களுக்கு இந்த எல்லையிலேருந்து இப்படி பிரயாகராஜ் போகிறோன்னு சொல்ல தெரியுதில்லை. அப்போ இரவு நேரம் தற்செயலாக ஒரு மோட்டார் வெஹிக்கிளில் ஒரு ஆள் வந்தார். அவர்கிட்ட நிப்பாட்டி கேட்டோடனே அவர் சொன்னார், சரி இதால் போய் அப்படி போய் அதால் போங்கன்னா அங்கே அப்படின்னு போய் ஒரு மாதிரி பிரயாகராஜ் எல்லையை பிடிச்சி போயிருந்தோம். அங்கே மாதாஜிமார் வந்திருந்தாங்க. கைலாசனி அம்மாண்டு அவங்க வந்து பாண்டிச்சேரியில் இருக்காங்க. நந்தி மாண்டு அவங்க பாண்டிச்சேரி, அவங்களும் வந்திருந்தாங்க. இப்போ 3 மாதம் அவங்கள் வந்து பைலட் பாபாவோட சீடர்கள் அவங்களோட ஆசிரமத்தில் தான் தங்க போனோம்.
அந்த ஆசிரமம் வந்து அதுக்கு போட்டிருக்க ஆர்ட்ஸ் எவ்வளவோ மரங்களை செலவழிச்சு இந்த 1.5 மாதத்துக்கும் எப்படி ஆர்ட்ஸ் போட்டிருக்காங்க. அவ்வளவுக்கு மதில் போட்டு அதுக்குள்ளே எத்தனையோ கட்டடங்கள். அவர் பைலட் பாவாட குருவிடம் அங்கால யாகசாலைன்னா பிரம்மாண்டமான யாகசாலை. மற்றது ப்ரோக்ராம் அது டெய்லி நடந்து கொண்டு இருக்கும். அதில் தான் நான் போய் ஒரு ப்ரோக்ராமில் கலந்து கொண்டு இந்த மாலை பௌத்திரம் போட்டிருந்தாங்க. இது வந்து விசேஷமான ஒரு நூலில் செய்யப்பட்டிருக்கு. அப்படி அந்த நிகழ்வுகள் அதுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அங்கே அன்னதான மடம், எத்தனையோ ரூம்ஸ், எல்லாத்துலேயும் எல்லோரும் வந்து அங்கெல்லாம் வந்து மினிஸ்டர்மா தங்குறதுக்கு ஸ்பெஷலான ரூம் எல்லாம் இருந்தது. மற்ற பைலட் பாவாடை அவங்களோட மாதாஜிமார் அதுகளெல்லாம் ஸ்பெஷலாக ரூம் போட்டிருந்தாங்க. பெரிய ஸ்வீட் ரூம் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதில் தான் தங்க வச்சுருந்தாங்க. சாப்பாடெல்லாம் அங்கேயே ஆசிரமத்திலேயே சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது. பிறகு அந்த பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சில நாங்கள் போன சிவராத்திரி அந்த ஸ்நானுக்கு தான் போனது. அப்போவே சில ஆசிரமங்கள் வந்து மூடிட்டு போயிட்டாங்க. சில ஆசிரமங்கள் அதுக்கு பிறகும் இருந்தது. அது நினச்சி பார்க்க இல்லாத ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த கும்பமேளா. பிறகு நாங்கள் அதில் தங்கி திறந்தோம். பிறகு போன அண்டே ஸ்நான் பண்ணுறதுக்கு போனோம். நாங்கள் மத்தியானம் போல் கார்லேயே போகலாது. அப்போ இவர் சம்போகிரி பாபா வந்திருந்தார். அவர் போய் போலீஸில் சொல்லி அவங்களோட ஆசிரமம் பைலட் பாபான்னா அவங்க எல்லாருக்கும் மதிப்பு இருக்குது. அப்போ அரசியல்வாதிகளெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ இவங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் அவங்களோட கார்லேயே அந்த நீராடுற இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே போனால் போன் வைக்கவும் இல்லை. உடுப்பு மாற்றி அந்த உடுப்பை வைக்கிறதுக்கு அவ்வளோ நெரிசலாக இருக்குது. அப்புறம் டிரைவர் தம்பியை நிப்பாட்டி போட்டு அவர் காலுக்குள்ளே வச்சுட்டு நின்றார். அதுக்கு பிறகு நாங்கள் ஸ்நானம் பண்ணிட்டு அதில் வந்தோம். இவ்வளவோ கடினமான பயணமோ ஒரு இதாக அந்த இது தெரியவே இல்லை. ஒரு ஆனந்தத்தையும் அந்த தண்ணியில் இறங்குனா அந்த உணர்வை, அந்த தீர்த்தம் நம்மளோட உடலை எப்படி அந்த உணர்வை நம்ம ஒரு தாய் அன்பு, ஒரு அதுக்கு தான் நதிகளுக்கெல்லாம் பெண்கள் பேரை வச்சு தாயாக வழிபட்டாங்க. ஒரு தாயின் அரவணைப்பு. நானெல்லாம் 22 வயதுலேயும் அம்மாவோட மடியில் தூங்குவேன். ஏன்டா அவள் கதைக்கு திருப்பக்குள்ள அந்த மடியில் தலையை வச்சு தூங்குவேன். அந்த எல்லாம் மறந்து ஒரு தெளிவு ஏற்படும். பெரிய ஆளாகக்கூடாது. நான் ஆசிரமம் போக மட்டும் சில நேரம் எனக்கு ஆசை வந்து அம்மாவோட மடியில் போய் தூங்குவேன். அந்த உணர்வை நான் அந்த முதல் அண்டை திதியும் இல்லை, அந்த திருவேணி சமத்தில் நீராடும்போது உணர்ந்தேன். அப்போது நம்மளோட உணர்வு சொல்லித்து கங்காவை மேலால் வணங்கி, யமுனாவை இடையால் வணங்கி, சரஸ்வதியை அடியால் வணங்க சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் தாண்டு 3 இடத்துலையும் போயிருந்து என்னோட ஸ்நானத்தை அது கலந்தோடுதோ இருந்தாலும் அந்த உணர்வு மனதில் அப்படி சொல்லித்து அந்த ஒரு 5 நிமிஷம் அதில் குளிக்கிறோன்னா மணித்தியால் கணக்கில் குளிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நீராட அதுக்கு பிறகு மனமே சொல்லுது எல்லாம் நம்மளோட இதெல்லாம் கழிஞ்சு போதும், நீ வெளியேறன்ற மாதிரி இருக்குது. அப்போ நான் திடீரென்னா எனக்கே அதை விட்டு வர மனசில்லை. நான் வந்துட்டேன். ஏன்னா அந்த உத்தரவு அது ஒரு பேசுகிற மாதிரி அந்த கங்கையோட அந்த அனுபவத்தை சொல்லிடாது. பிறகு நீ வந்து ஆசிரமத்துக்கு சேர்ந்தோம். ஆசிரமத்துக்கு சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்தது பகலில். பிறகு அடுத்த நாள் ஆசிரமத்தில் இறங்கியிருந்தால் அடுத்த நாள் ஸ்நான் பரதி 26ஆம் தேதி பிப்ரவரி 26ஆம் தேதி சிவராத்திரியில் அன்றைக்கு. அப்போ சிவராத்திரியில் நாங்கள் வந்து இங்கே ஸ்நானம் முடிச்சுட்டு காசிக்கு போகணும். அப்போ மாதாஜி மாதிரி ரெடி ஆகிட்டாங்க. அவங்க மாதாஜி 2 பேரும் அவ்வளோ தூரம் நடக்க மாட்டாங்க. கிலோமீட்டர் கணக்கில் நடக்கணும் ஆசிரமத்திலேருந்து அந்த நீராடுற இடத்துக்கு. அப்போ சம்பகிரி பாபா வந்து சொன்னார், அங்கால வாகனம் போக அலவுட் இல்லை, எப்படியும் ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட நடக்கணுமெண்டு. அப்போ இவங்க சொல்லி தந்தாங்க. அப்பா ஏதாவது சிவன் வந்து ஏதாவது வழிகாட்டுவார் அப்படின்னு இருந்தது. அப்புறம் கால் பண்ணாங்க, வர சொல்லி போகலாம் இனி அப்படின்னு இருக்கக்குள்ள நாங்கள் போய்
அவங்க இந்த சாதுக்கள் எல்லாம் கோரிகள் எல்லாம் வந்து நெருப்பை மூட்டிட்டு அந்த நெருப்பில் கட்டைகளை போட்டு தான் அந்த நெருப்பை வளர்க்கி திருப்பாங்க. அதிலே டீ வைப்பாங்க, அதிலே இதுன்னுவாங்க விளக்கி திருப்பாங்க, நெருப்பை வளர்த்திட்டு. அப்போ நம்மளும் போய் அதில் குந்திட்டு இருந்தோம். அப்போ பால் போட்டு டீ ஒன்று தந்தாங்க, நல்லா இருந்து குடிச்சிட்டு அப்படி இருக்கக்குள்ளே பார்த்தா ஒரு 3 வெஹிக்கிள் வந்தது. அது பார்த்தா அங்கே மினிஸ்டரோட வெஹிக்கிள். ஸ்பீக்கர் லைட்டெல்லாம் போட்டு அந்த விடிய ஜாமத்தில் வாராரு. ஏன்னா இந்த மினிஸ்டரை வாகனம் வேண்டாம் மட்டும்தான் விடுவாங்க, மற்றதெல்லாம் அவங்க எங்கேயோ வச்சு மறைச்சி விட்டுருவாங்க. அப்போ சரியன்னு போட்டு நானும் மாதாஜி 2 பேரும் அவங்கள இற சொன்னாங்க. அதில் நானும் ஏறிட்டு அப்படியே போனால் அவங்க வந்து மினிஸ்டர் மாதிரி அந்த பெரியவங்க பாலங்கள் 14 பாலம் தற்காலிக ஏற்கனவே 3 அல்லது 4 பாலம் அதில் இருக்குது. இப்போ இந்த நதியை கடக்கிறதுக்கு மெயின் பாலம், வாகனங்கள் எல்லாம் மேலால் போகும். இந்த பிரயாகராஜ் நேரத்தில் மட்டும் தற்காலிகமாக இந்த நதிக்குள்ளால் பாலம் போடுறாங்க. 14 பாலமும் என்ன போட்டிருந்தாங்க என்று நான் அறிஞன், ஆனால் எனக்கு தெரியலை. நாங்கள் ஒரு நடுவில் ஒரு பாலத்துக்கு தான் போய் சேர்ந்தோம். அதுதான் இந்த திரிவேணி சங்கமம் கூறுற இடம். அதை வந்து இராணுவம் பாதுகாப்பாக வச்சுருக்கு, பெரிய போட்டு அதுக்குள்ளே நினைச்ச மாதிரி யாரும் போக இயலாது. அந்த மினிஸ்டர்மார், அரசியல்வாதிகள், அங்கே இந்தியாவில் இருக்கிற அம்பானி, இவங்கள் தான் அந்த பாலத்தால் போய் அதில் நீராடுறதுக்கு ஒரு பகுதியை வச்சுருக்காங்க. மிச்சம் சுத்தமாயும் நல்ல கிளியராக இருந்தது. அதுக்குள்ளால தான் எங்களை விட்டாங்க விடிய சாமத்தில். அப்போ நாங்கள் போகக்குள்ளெல்லாம் ஒரு க்ரௌடும் இல்லை. போய் குளிச்சுட்டு வார நேரம் வந்து இறங்கிட்டு க்ரௌடு அதை தாண்டி போகுது. காவலில் இருந்தாலும் எங்கேயோ இருந்து அப்படி சுற்றி இப்படி போகும். அது ஒரு கட்டுப்பாடு இல்லானே. அந்த நிலமெல்லாம் வெயிலேறி சூடாகிடக்கூடாதுன்றதுக்காக அந்த தேசம் முழுக்க வக்கியல் பரவி இருந்தது. கங்காவில் இப்போ கரைகளில் வந்து இந்த சேறுகள் தொம்பல்கள் இருக்குன்னு தானே, அதுகள் வந்து மக்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக கனமான துணி மூடைகள், மணல் மூடைகளை கட்டி நம்ம கங்கைக்கு இந்தளவு நெஞ்சளவு தண்ணி போகும் வரைக்கும் அதை அடுக்கியிருப்பாங்க. எந்த சேரோ எந்த இதுவுமே நம்ம காலில் படாது, புனிதமாக இருக்கும். நம்ம குடிக்கலாம், குளிக்கலாம், அந்த அளவுக்கு அந்த புனிதமாக வச்சுருக்காங்க. அது ஓடுற அழகே ஒரு அழகு. ஒரு குறிப்பிட்ட இதுக்கு அங்கால போயிடாது, பெரிய மிதவல்களை போட்டு வலை கட்டியிருக்கு. அதை தாண்டி அங்கால போயிடாது, உள்ளால கூட போக சிக்கிடுவோம் வலையில். அந்த அளவு வச்சுருக்காங்களா பாதுகாப்பாக மக்களுக்கு. ஸ்நானம் போய் கொண்டு இருக்க முடிய சாமத்தில் போகிற நேரத்தில் அந்த இருட்டு மேக கூட்டத்துக்குள்ளே மயிலிறகு மாதிரி ஒரு இது தெரியுதுன்னு, எங்கும் பரந்த வெளிச்சம், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒவ்வொரு தூண்லையும் நல்ல வெளிச்சம், எந்த குறையும் இருக்காது. அப்படி இருக்கக்குள்ளேயும் என்னென்று கிட்ட போகக்குள்ள தான் தெரியுது, துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கு பச்சை கோட் பெஸ்ட் எல்லாம் கொடுத்து எல்லாரும் அந்த நடக்கக்குள்ள அந்த அவங்க துப்புரவு பணியாளர்கள் அவங்களோட ஆயுதங்களை மேலே தூக்கிட்டு வருவாங்க, டாக்களில் முட்டாமல் மேலே மேலே. அது ஒரு பார்க்குறது ஒரு எத்தனையோ லட்சம் துப்புரவு தொழிலாளர்கள் அந்த புனிதமாக வச்சுருந்தாங்க. ஒரு என்ன சொல்கிறது, மனம் சுழிக்கக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கு. அந்த ஒரு ஆனந்தத்தை நம்ம முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. இதெல்லாம் ஆண்டவன் வந்து ஒரு செயலை ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறாருன்னா இதை அவரால் செய்ய முடியும் என்பதை உணர்ந்து தான் அந்த ஒரு பொறுப்பை ஆண்டவன் கொடுக்குறான். அதுபோல் இந்த இந்திய தேசத்தில் இந்த புண்ணிய செயற்பாடு நடக்கும் என்பதை அறிந்து தான் அந்த இடத்தில் திரிவேணி சங்கமத்தை கூட்ட வச்சு அதற்குரிய நாடாக இந்தியாவை தேர்வு செய்து மக்கள் எல்லாம் அத்தனை ஜீவராசிகளும் எந்த குறையும் இல்லாமல் அத்தனை ஸ்நானங்களையும் முடிச்சுட்டு வெளியேறாங்கடா. இதை எப்படி சொல்கிறது, இப்படி இந்த பிரயாகராஜ் அனுபவங்களை சொல்லி கொண்டே இருக்கலாம். இனி வருங்காலங்களில் போகக்கூடிய சந்தர்ப்பம், இந்த செய்தி எப்படியாவது காதை எட்டுனா உங்களை அழைக்கிறார் என்று அர்த்தம். அது இந்த பிரயாகராஜ்
கும்பமேளா 2025 நடக்க போகுதுண்டு நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முதலே அதுக்கு போகணும் எண்ணி இருந்தேன். திடீரென்று இலங்கை விஜயம் வந்தது. அதால் இலங்கைக்கு போய் ஜனவரி திரும்பி வந்ததால் பிறகு பிந்தி தான் போக வேண்டிய கிடைக்கிது. போய் அந்த திதிக்குள்ளே நம்ம போக கிடைக்கிது. அப்போ எத்தனை நாள் அதை சிந்திச்சிருப்பேன். அப்படி அந்த சிந்தனையோடு இருந்தால் நிச்சயமாக அழைச்செடுப்பாங்க. இதெல்லாம் பூமியில் ஆண்டவனால் உருவாக்கப்பட்ட ஒரு புண்ணிய பிரதேசங்கள். இதுகளில் போய் நம்ம சுத்தமாக அந்த நடந்து அந்த நீராடி வார நேரத்தில் நம்மளோட உடல் சுத்தம், உடலுக்குள் செயற்படுகின்ற மனச்சுத்தம், அந்த மனதையும் உடலையும் இயக்குகின்ற அந்த ஆத்மா ஒளிநிலை பெறும். அப்படியான ஒரு புண்ணிய எப்படி சொன்னாலும் அந்த மகிமையை உணர்த்த முடியாத அனுபவ ரீதியாக கண்டுணர வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் இந்த கும்பமேளா. உண்மையிலே தேவர்கள் பகிர்ந்த அமிர்தம் வெளிப்படுற நேரம்ன்றதை நம்மளால் உணர முடியும். அந்த தேவாமிர்தம் அந்த நதியில் கலந்து ஓடுறதும் அந்த உணர்வுகளும் நாம் சொல்லி முடிக்க முடியாது. அந்த அளவு ஆனந்தமான அனுபவங்கள் எல்லாம் நடந்தது. நாம் ஆரம்பத்தில் இதுக்கு போகிறதுக்கு ஹோட்டல் இல்லை, எங்கே தங்குறது, எப்படி வசதி ஒன்றுமே தெரியாமல் ஒரு அனாதையை போல தான் போனது. நந்திமா மாதாக்கு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தாங்க. இது காசில். அப்போது அங்கே தனியார்களுக்கு ஹோட்டல் கொடுக்க மாட்டாங்க. அதோட வெளிநாட்டாக்களுக்கு சில ஹோட்டல்களுக்கு அலௌட் இல்லை. அப்படின்னா நம்ம வெளியிலேருந்து அந்த ஹோட்டலை புக் பண்ணி போகணும். அங்கே போய் புக் பண்ணிடலாம். அப்படி அரசியல் சட்டங்கள் அங்கே. அப்போ இவங்க மாதாஜிமார் பாண்டிச்சேரியில் இருக்காங்க, நான் காசியில் இருக்கிறேன். இவங்க ரூம் இல்லைன்னுட்டாங்க. பிறகு நந்திமா எங்கேயோ எல்லாம் கதைச்சி ஒரு விஷ்ணு கோயில் பராமரிக்கிறவங்க, சிவன் கோயில், கேதார்நாத் கோயில் பராமரிக்கிறவங்க, அதோட ஒரு விஷ்ணு கோயிலை நடத்துகிறாங்க. அவர் ஜாயின் பண்ணார் இவங்க நந்திமா சொல்லி. பிறகு அவர் எனக்கு ஹோட்டலெல்லாம் எடுத்து வந்தார். இதெல்லாம் அவரை நம்பி போனால் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாராரு, ஒரு அறிமுகத்தை தாராரு, 4 பேரோட பழக பண்ணுறாருண்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ நந்திமா கைலாசினி அம்மாக்கள் இப்படி நம்மளுக்கு பழக்கத்தில் இருந்தாங்க, தொடரில் இருந்தாங்க. அவங்களோட உதவி கிடைக்க போகுதுன்னு நான் நினச்சி பார்க்க இல்லை. வேறொரு மலேசியன் ஆக்கள் தான் எனக்கு ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க அங்கே தங்குறதுக்கு ஆசிரமங்கள் எல்லாம். அவங்க நான் போக பிந்த அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க ஜாயின் பண்ணாங்க. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் ஆரெல்லாம் ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மளோட ஜாயிண்ட் ஆகுறாங்களோ, நம்மளோட இணைகிறாங்களோ, அவங்க மூலம் சில காரியங்களை அந்த பகவானே செய்வான். இந்த நேரத்தில் இந்த 5-6 வருஷத்துக்கு பிறகு இந்த கும்பமேளா வரும். அந்த நேரத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க இருப்பாங்கன்ட்டு அவன் நிர்ணயிப்பான் ஆண்டவனே. நம்மளோட கையில் ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம போகணுமென்று நினச்சி துணிஞ்சு போய்க்கிறோன்னு நம்மண்டா அங்கே அதுக்குரிய ஆக்களை அந்த பகவானே ஒழுங்கு பண்ணி தாராரு. இப்போ 12 வருஷத்துக்கு பிறகு திரும்ப நடக்கும். 2037ஆம் ஆண்டு அடுத்த கும்பமேளா, ஒரு பூரண கும்பமேளா நடக்கும். எந்த பயமும் தேவையில்லை. வெளிக்கிட்டாச்சு, போய் டெல்லியில் இறங்கியாச்சு, வாரணாசியில் போய் ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து டாக்ஸி எடுத்தால் பிரயாகராஜுக்கு போய் அதில் ஒரு இடத்துல ஒரு சென்டரில் இறங்கிட்டு அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஆசிரமங்கள், ஏதோ ஒரு ஆசிரமங்கள் இதெல்லாம் இருக்கும். அங்கே தங்கி கொள்ளலாம். யார் ஒரு களவு ஒரு எதுவுமே நடக்கலை. நம்ம பார்க்குறவங்க இவங்க அப்படி இருப்பாங்களோ இப்படி இருப்பாங்களோ நினைப்போம். அது அப்படியே நம்மள்ட்ட ஒரு களவுல நடக்காது. ரோட்டு சைட்டுகள், அந்த நாங்கள் ஸ்நான் பண்ண போகிற வைக்கல் பறவை இருந்தாங்க. அந்த வைக்கலுக்கு மேலே மொக்காடை போட்டு தூங்குறாங்க. நாங்கள் விடிய சாமம் தான் போயிருந்தோம். பிரம்மமுகூர்த்தத்தில் நீராடுறதுக்கு. அந்த நதியிலிருந்து சூரியன் வரக்குள்ள சூரியனை பார்க்கக்குள்ள ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு
இப்படியான பல அனுபவங்கள் கிடைக்கும். இனிமேல் இந்த ஆன்மீகவாதிகள் சந்தர்ப்பம் கிடைச்சா இது தவற விடாதுங்க. எனக்கு தெரிஞ்சு சோமசூரியன் திருமாறன் என்று அவர் ஒரு சாதுவாக இருக்கிறார். அவரும் போய் அதில் கலந்துருந்தார். மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படி அந்த அழைப்பை ஏற்று இனி வருங்காலங்கள்லையாவது தவற விடாமல் கலந்து கொள்ளணும். ஏண்டா இந்த சந்தர்ப்பத்தை விட்டோம்டா அடுத்த கும்பமேளாவுக்கு நம்ம எப்படி எந்த நிலையில் இருப்போமோ தெரியாது. அப்பப்போ கிடைக்கிற நேரம் அனுபவிச்சு கொள்ளணும். இது ஆண்டவனால் இடப்படுற ஒரு பிச்சை. இந்த ஆத்மாக்களை கரையேற்றுறதுக்கு இந்த பூமியில் உருவாக்கி வச்சிருக்கிற ஒவ்வொரு புண்ணிய தலங்கள் தவற விடாமல் இதுகளெல்லாம் கலந்து கொள்ளணும். பணம் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போகும். நாளைக்கு வரும் பணம் இன்றைக்கு இல்லாமல் இருக்கும். அதுகளை பொருட்படுத்தக்கூடாது. அந்த சமயத்தில் எப்பப்போ எப்படி என்னென்ன நடக்க போதும் அதை சமாளிச்சுட்டு இதுகளை அனுபவிச்சிடணும். மற்றதுகளெல்லாம் தன்னால் நிறைவேறும். ஆகவே அர்ப்பணிப்போட அடுத்தடுத்து வரும் புண்ணிய யாத்திரைகளாக இருக்கட்டும், இப்படியான ஸ்நானங்களாக இருக்கட்டும், தவற விட்டுறாங்க மக்களே. நானும் அதே போல தான் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நல்லபடியாக அனுபவிச்சு கொண்டு வரேன். குருவே சர்வலோகானாம் விஜயே பவரோஹினாம் நிதியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமக. என்னை இன்று தாய் தந்தையருக்கும் எனது மூதாதையர் பித்தர்களுக்கும் எப்படியான நிகழ்வுக்கு என்னை அறிய வைத்த என் சத்குருநாதருக்கும் நான் நன்றியை தெரிவிக்க வேண்டும். அவர்கள் இல்லாமல் இது ஒன்றும் நடப்பதில்லை. ஓம் ஸ்ரீ முருகேஸ்வராய நமக.